சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்திருக்கா? இது உண்மையா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்னும் சட்டசபை தேர்தல் வர 9 மாதங்கள் இருக்குது. இந்த சமயத்தில் தான் தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்க முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஒரு கட்சி பணமோ அப்படி இல்லைனா பரிசு பொருட்களோ மக்களுக்கு கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சியை தகுதி இழப்பு செஞ்சுருவோம். இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நிற்க விட மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதா ஒரு பரபரப்பு தகவல் ஓடிக்கொண்டிருக்கு. ஏற்கனவே எல்லாராலும் குற்றம் சாட்டப்பட்டது என்னென்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து மீண்டும் முதல்வராக பார்க்குறாரு அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுமே அவர் மீது குற்றச்சாட்டு வச்சுருந்தார். ஒரு தொகுதிக்குமே 100 கோடிக்கு மேலே செலவு செய்ய ஸ்டாலின் அவர்கள் ரெடியாக இருக்கிறதாகவும், அதனால் பணப்பட்டுவாடா கண்டிப்பாக நடக்கும் எனவும் சொல்லப்பட்டு வருது. மேலும் இதற்கான முக்கியமான வேலைகளில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜயாவில் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி கண்டிப்பாக இந்த தடவை யார் கூடனா கூட்டணி வைப்பாங்க என்று சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சிஎம் சீட்டில் உட்காரதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டு வருது. அதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பணப்பட்டுவாடா செஞ்சு 2வது முறை ஆட்சியை பிடிக்க பார்ப்பாரு அப்படி என்று ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் 4 முனை போட்டி அப்படின்றது திமுகவுக்கு இந்த தடவை வலுவாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே திமுகவை நம்ப தயாராக இல்லை. அனைத்து இடத்துலையும் பார்த்திங்கன்னா விரட்டி அடிப்பு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. அதனால் திமுகவை புறக்கணிப்பு என்கின்ற விஷயங்கள் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு. மேலும் திமுக சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாததுனால சட்ட சீர்கேடு, மக்களின் அமைதி நிலை கெட்டு போனது, மேலும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லாமல் போனது என எல்லா விஷயத்தையுமே திமுகவுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால திமுகவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க பார்க்குறாங்க. இதனால் கண்டிப்பாக இந்த தடவை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தியுமே 2011 நடந்த தேர்தலில் எப்படி இழந்தாரோ அது போல தான் இந்த தடவையும் ஆகும் என சொல்லப்படுது. அதனால் எப்படியாச்சும் 200 தொகுதிகளில் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம், பரிசு பொருட்கள் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டார்னா ஸ்டாலினுக்கு அது கண்டிப்பாக நிறைவேறாது என அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு.